ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் வந்து நம்ம ஊரில் இல்லை அப்படின்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அண்ட் தென் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். வேறு இதில் வந்து கிவ் அவேஸும் இருக்குது உள்ளே இருக்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் மாடலோட இது கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே வித்தியாசமானது. இதில் வந்து ஆன்போர்டிங் சார்ஜஸ் கிடையாது, நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஆஃப்டர் அ சேல் ஹேப்பன்ஸ் ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்கான கமிஷன் வந்து கொடுப்பீங்க. என்கிட்ட 5 பொருள் தான் இருக்குது, நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு விற்றுட்டேன், என்னோட டார்கெட் நான் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் புட் ஆஃப் அண்ட் சே டாடா பை பை அண்ட் கோ. ஃபோன் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும், அவங்ககிட்ட பொருள் இருந்தால் போதும், வித்தரலாம். தொழில்முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ ரொம்ப நாளா இந்த ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பிளான்ஸ் வந்து இருந்தது. பட் இந்த சீரியஸ் ஸோ செலிபிரிட்டி ஆண்டர்பிரனர்ஸை வந்து மீட் பண்ணி ஸோ அவங்களுடைய செலிபிரிட்டி லைஃப் தாண்டி என்ன மாதிரி பிசினஸ் வந்து பண்றாங்க, அந்த பிசினஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட், என்னோட ஃபேவரட், உங்களுடைய ஃபேவரட் மிஸ்டர் மாகாப்பா ஆனந்த் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹவ் இஸ் யுவர் டிராவல் அண்ட் ஆல்? ஆல் குட். ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் அப் அபார்ட் ஃப்ரம் உங்களுடைய மீடியா சைட் தாண்டி நீங்க பிசினஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி பிசினஸ் வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? ஸோ இதுதான் பேசிக்லி நான் படிச்சது பிகாம், அதுக்கப்புறம் MBA இன் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். நான் படித்ததுக்கும் நான் இது வரைக்கும் பண்ணதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது பிஸ்னஸ்ன்னு பார்த்தா ஈவெண்ட்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக பண்ணியிருப்பேன். ஆஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து ஒரு ஐடியாவாக அதில் ஒரு காசு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு பிக் ஸ்டெப் எடுக்கிறது. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் அப்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். எஸ், வி வில் ஹாவ் சம் எங்கிருந்து அது இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயமா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து www.flickup.in இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல். என்ன அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் மாடலோட இது கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே வித்தியாசமானது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுடைய பிராண்ட் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? பிஸ்னஸ்ன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸை பார்த்துக்கிட்டாலே போதும், அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து குவான்டிட்டியும் பார்த்துக்கணும், குவாலிட்டியும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதெல்லாம் நம்ம படித்தது, ஏற்கனவே படித்தது தான். பட் இருந்தாலும் நான் வந்து அப்படி தான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு கிரிக்கெட் மேட்சே பண்ணுறேன்னா இருந்தாலும் எனக்கு காசு செலவானாலும் சரி, அங்கே வர டீம்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள இருக்க வந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஸ்பெண்ட் தி என்டையர் மணி. நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பண்ணேன், கிட்டத்தட்ட அதோட ஸ்பான்சர்ஷிப் ஒரே நாள் ஆட்டம் தான் அது, 8 லட்சம் ரூபாய். ஓகேங்களா, வந்தது 8 லட்சம் ரூபாய். என் கையில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட்டில் என் கையில் வெறும் 30,000 ரூபா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நடத்தினா இவர் மாதிரி நடத்தணும்டா. ஏன்னா இது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம், அதை வந்து நான் வந்து இப்போ பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சொல்லும்போது இப்போ யாரை பார்த்தாலுமே என்னோட செலிபிரிட்டி டீமில் இருக்கு என்னன்னா, ஆனால் எப்போ நான் அடுத்த மேட்ச் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு மாதம் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா தே வில். ஸோ எதுலையுமே வந்து ஒரு மைல் ஸ்டோன், இது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணணும் அப்படின்னு அதில் ஒரு யூனிக்னஸும் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு USP ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்றும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி உங்களுடைய மீடியா லைஃப்ல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, டெய்லியுமே உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒய் டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? எதனால நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ரொம்ப நாள் ஆசை எனக்குமே வரும். நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்கேன்ல, இந்த சூப் மெஷின் எங்கே வாங்குறது, இப்போ அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் தருவாங்களா இந்த மெஷின் அப்படின்னு சொல்லி எனக்குமே ஆசை வரும். பட் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சமயத்தில் பார்த்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், வீட்டிலேயோ இல்லை ஒர்க்கோ இல்லை வந்து ட்ராவல் அப்ராட் பண்ணுறேன், அது அப்படியே டோட்டலாக மறந்துடும். ஸோ இப்போ கொஞ்ச நாள் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தோன்னா இது வந்து நல்ல விஷயமா தோணுதே, இதை பண்ணலாமே. ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் அ காஸ்ட் ஃபார் திஸ். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஜங்க் ஆஃப் பீப்புள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே. ஏன்னா அது மாதிரியான பீப்புள் கிட்ட இருந்து தான் நான் பொருட்களே வாங்க ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நான் வீட்டுக்கு எண்ணெய் வாங்குறேன்னா நான் அதை தஞ்சாவூர்லேருந்து தான் வாங்குவேன். ஓகே. ஆமாம், ஏன்னா அதை வந்து என் கண்ணில் நேராக போய் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு. நெய்யுமே அங்கே தான் வாங்குவேன். கருவாடு வாங்குறேன்னா நான் ராமேஸ்வரத்துலேருந்து தான் வாங்குவேன். ஸோ ஐ பர்சனலி கால் தெம். இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வச்சு நான் பண்ணுறேன். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபார்மோ இல்லை வந்து ஒரு இ-காமர்ஸ் மாடலோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னும் பொழுது
ஒன்றும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க who want to become entrepreneurs from the college kids to the household people. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் கிக்காக அதை ஒன்று பண்ணணும், இப்போ எனக்கு தோற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோணும், இல்லை நான் இது பண்ணலாமே, ஐ நோ குட் கான்டாக்ட்ஸ் இன் பெங்களூர், நான் இந்த பொருள்லாம் வாங்கி திருப்பூரில் எனக்கு இந்த கான்டாக்ட் தெரியும், இதை வாங்கி நான் ரீசேல் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் பேசிக்லி ஃபார் ரீசெல்லர்ஸ், ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளிக்கப்னா என்ன, ஸோ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இருக்க போகுது, ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனலான ஒரு காமர்ஸ் மாடல் கிடையாது. வேர் யூ டேக் அ பிக்சர், ஒரு ஃபோட்டோ, ஒரு ப்ராடக்டோட பிக்சர் எடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு அதை வாங்கிட்டு கீழே வந்து அசிங்கமாக திட்டி வச்சிருப்பான். ஏன்னா நானே நிறைய போன வாரம் ஒரு பேப்பர் ஸ்கிரேப்பர் மெஷின் ஒன்று வாங்கினேன். ஓகே, இப்போ வீட்டில் அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, அதை நம்ம அப்படியே தூக்கியும் போட முடியாது, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொளுத்த முடியும். சரி, என்னோட விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரேப்பர் மெஷின் நான் வாங்கினேன். இட் வாஸ் 2700 rupees. நல்லா இருந்தது பார்க்குறது. வரும்போது எனக்கு எப்படி திரும்ப வந்துச்சு, சரி அந்த கீழே இருக்கிற கேஸாவது உடஞ்சி வந்துச்சு, பரவாயில்ல. பேட்டரி போட்டு நான் அதை ஆன் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸே வந்து இல்லை. ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ வில் see the direct seller. ஸோ பிகாஸ் எங்களோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைவ் வீடியோ ஷாப்பிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிஜிட்டல் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஃபிசிக்கலாக இல்லாமல் நீ ஃபிசிக்கலாக கடையில் போய் வாங்குறது, டிஜிட்டலாக வந்து ஒரு ஃபோட்டோ பாரு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபிஜிட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. வேர் அ செல்லர் வில் புக் அ ஷோ இந்த ஆப். அவங்க ஃபர்ஸ்ட் செல்லர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு தெரியல ப்ராசஸ், என்ன பிஸ்னஸ், ஏது ஜிஎஸ்டி, அதெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு செல்லராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ புக் பண்ணுவாங்க. அன்றைக்கி வரும்பொழுது ஐ வாண்ட் கிளியர் த ஸ்டாக் டுடே அப்படின்னு அந்த செல்லர் நினைச்சிட்டாருன்னா அவர் இஷ்டம் தான். இதில் வந்து ஆன்போர்டிங் சார்ஜஸ் கிடையாது, நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஆஃப்டர் அ சேல் ஹேப்பன்ஸ் ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்கான கமிஷன் வந்து கொடுப்பீங்க. நீங்கள் கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலையும் அது தானே வாங்குறாங்க, இங்கே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லராக போட் பண்ணவங்களுக்கு, இது வரைக்கும் போட் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் ஹவு மச் வி ஆர் சார்ஜிங் அப்படின்ட்டு. இட் இஸ் வெரி வெரி காம்படிட்டிவ். வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமை முதல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு நீ உள்ளே பூந்து விளாடு தம்பி, கிரவுண்டில் பூந்து விளாடு, நீ செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுலேருந்து ஒரு 4 ரன் கொடு அப்படின்ற கேட்கறதுல தப்பு கிடையாது. உள்ளே வர்றதுக்கே காசு அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தா வர்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம். வேர் இட் இஸ் அ லைவ் வீடியோ ஷாப்பிங் ஷோ. ஓகே, ஸோ இதில் வந்து செல்லர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து லைவ்ல வந்து ஷோ பண்ணி அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஷாப்பபிள் வீடியோஸாக இருக்கும், சின்னதாக ஒரு வீடியோ வரும், அது கீழே நீங்கள் பைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ரெக்கார்டட் வீடியோ ஆன் லூப்பில் போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் யுவர் கன்வீனியன்ஸ், நான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ அப்படின்னு ஒரு லேடி நினைக்கிறாங்க, ஒரு ஹோம்மேட் சோப்பு விற்கிறவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருட்கள் விற்கிறவங்க நினைக்கிறாங்கன்னா தே கேன் புக் த ஷோ ஆன் தேர் கன்வீனியன்ஸ் ஃப்ரம் தேர் ஹவுஸ். இப்போ நம்ம எப்படி உட்காந்து இங்கே வந்து ஒரு 20-20 உட்காந்து பேசணும், அவங்களுக்கு அவ்வளோ இடம் கூட தேவைப்படாது. ஃபோன் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும், அவங்ககிட்ட பொருள் இருந்தால் போதும், வித்தரலாம். ஸோ இன்னைக்கு விற்கிறது அப்படிங்கிறது, அதாவது செல்லிங் தான் வந்து இருக்கிறதுலே நிறையா வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி இன்னைக்கு பெரிய ஒரு கார்பரேட் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் ப்ராசஸே வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே போய் செல் பண்ண முடியாதுக்கான ப்ராசஸ் நிறையா இருந்தாலுமே இதனாலே நிறையா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக ஃப்ளிக்கப் வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஓகே ஒரு வீடியோ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃப்ளிக்கப்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுமே இந்த நேரத்துக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஸோ ஆல்ரெடி இதில் தானே இன்ஸ்டாகிராமில் அதுதானே பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் லைவ்ல இதுதானே பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் ஃப்ளிக்கப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரஸ்டபிலிட்டி தான். இப்போ நீங்களா வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் அங்கே காமிக்கிறாரு, ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அவர் உங்ககிட்டேருந்து வந்து இப்போ யூபிஐயில் காசை வாங்கிட்டாரு, இல்லை அவர் காமிச்ச பொருள் அந்த இது இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, ஃபேஸ்புக்கில் போய் கம்ப்ளைண்ட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எடுத்த ரிஸ்க்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுவாங்க. எஸ், தேர் ஆர் வெரி குட் செல்லர்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சும்மா உட்காந்துறவனுக்கே ஒரு லிங்க் அமைச்சு 10,000 5,000 பிடுங்குறானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா நம்பி அங்கே போகிறது தான். ஸோ வென் யூ ஹேவ் இது மாதிரி லைவ்ல வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க, நான் ஏற்கனவே இது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாடலாம் யூஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதோட பியூட்டி என்னன்னா, இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன், நான் அப்புறம் ஆட்டோமேட்டிக் மறந்துடுவேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு பொருள் காமிக்கிறேன், ஐ எம் ஷோயிங் ரெட் கலர் ஷூ 7 நம்பர், இதுதான் என்னோட ரேட்டு, எம்ஆர்பி இது நான் வந்து இந்த இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தெர் இஸ் அன் அர்ஜென்சி டு பை. பிகாஸ் இவர் வந்து எனக்கு ஒரு கம்மி ரேட்டு கொடுக்குறாரு, எனக்கு இந்த ஷூ எனக்கு வேணும் அப்படின் போது we have 2 options. ஒன்று வந்து பிட்டிங் இருக்குது, ஒன்று வந்து பை நவ் ஆப்ஷன் இருக்குது.
பை நோ நீங்கள் கிளிக் கொடுத்துட்டாலே அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பையர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அவங்களுடைய பேமெண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அட் ஒன் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் இதில் வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தலாமே. இதில் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது? பையருக்கு வந்து இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன கொடுக்கு? ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் தெருவில் வந்து ஒரு 4 கடை இருக்குது. என்னென்ன கடை இருக்கும்? ஒரு டீ கடை இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு கார் சேல்ஸ் இது ஃபோன் சர்வீஸ் பண்ணுற கடை இருக்கும், ஒரு செருப்பு கடை இருக்கும், ஒரு மளிகை கடை இருக்கும். ஓகேங்களா? ஸோ வென் யூ வாண்ட் டு பை சம்திங் எல்ஸ் விச் இஸ் லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ், இல்லை உடனே உங்களுக்கு வேணும்னா எதிர் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்புக்கு போவீங்க, இல்லைன்னா கடை தெருவுக்கு போவீங்க, இல்லைனா இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா கண்காட்சி நடந்துட்டு இருக்கு, அங்கே போனால் டிஸ்கவுண்ட் சேல் கிடைக்குன்னு நினைக்கிறேன். வென் தேர் ஆர் லாட் ஆஃப் செல்லர்ஸ் ஹியர் தட் டு வாண்ட்ஸ் டு லைக் அவங்களோட இதை வந்து பார்த்தோன்னா இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா வரவங்க வந்து அங்கே பேரெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. தே வில் ட்ரை டு அட்ராக்ட் பீப்புள் ஒன்லி. ஸோ பையர்ஸ்க்கு வந்து என்னன்னா இட் வில் பி லைக் அ கார்னிவல். ஒரே கடை வந்து பார்த்தோன்னா ஆமா ஒரே ஷூல வந்து பார்த்தோன்னா 20 பேர் 40 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஓகே நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விற்கிறேன், நேற்று இவர் கிளியர் பண்ணிட்டார், நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணோம் அப்படின் போது பையர்ஸ்க்கு வந்து அங்கே என்னன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சந்தையில போயிட்டோ, இல்லை வந்து ஒரு கார்னிவலுக்கு போயிட்டோ, இல்லை ஒரு கண்காட்சிக்கு போயிட்டோ, நீங்கள் வந்து இல்லை ஒரு மாலுக்கு போயிட்டோ நீங்கள் வாங்க வேண்டியது நீங்கள் வீட்டில இருந்தே வாங்குவேன். தட் டு இன் all time discounted sale. Every day there will be sales happening. Okay. So இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ஒரு சந்தை எடுத்துக்கோ, நம்ம இன்னும் டிபிக்கலி சொல்ல போனா ஒரு சந்தைக்குள்ள போகும்போது நிறைய செல்லர்ஸ் வந்து வெங்காயம் வித்துட்டு இருப்பாங்க, தக்காளி வித்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செல்லர்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஈஸியாக வந்து வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும். அண்ட் செல்லர்ஸ்க்கும் நிறைய பையர்ஸை உள்ள கொண்டு வரதுனால இன்னும் சேல்ஸ் அதிகமாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. அண்ட் செல்லர் மேஜராக வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் B2B ஆடியன்ஸாக பார்க்கறனால இது ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது, ஸோ ஒரு என்கிட்ட வந்து நான் ஒரு சின்ன லெவலில் தான் வச்சிருக்கேன், இப்போ தான் ஒரு 20,000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாயில் தான் நான் வந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ஃப்ளிக்கப்பில் இதில் ஆன்போர்ட் ஆக முடியுமா, எனக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னன்னா இப்போ வந்து இதெல்லாம் ஆன்போர்டிங் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் வந்து லைவ் போகிறதுக்கும் சார்ஜஸ் கிடையாது. தட் த கம்பெனி இஸ் ஆல்ரெடி பேயிங். ஒன்லி வென் அ சேல் ஹைஸ் ஹேப்பனிங். நீங்கள் விற்றதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோன்னா கமிஷன்ஸ் வந்து அது எல்லாமே உள்ளார்க்க வருது. ஸோ இவங்க என்ன கால்குலேட் பண்ணணும் ஆஸ் அ செல்லர் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, இதை வந்து பார்த்தோன்னா ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி மூலமாக நம்மளே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். அவங்க மூலமாக அனுப்புனா இதோட ஏன்னா கிராம் வச்சு தானே. ஸோ இது அனுப்புனா எவ்வளோ இருக்கும், இவங்க இது கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஃப்ளிக்கப் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்றது மூணுத்தையும் நீங்கள் கூட்டினாலே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா வந்துடும். ஸோ விற்றதுக்கு அப்புறமேட்டு தானே இது எல்லாமே நீங்கள் யோசிக்கணும். ஸோ சம்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தையை திறந்து வச்சுட்டு நீங்கள் விற்றுக்கோங்க, போகும்போது காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ற மாடியூல் தான் இது. ஓகே. ஸோ அதனால இனிஷியலி அவங்க பெருசா யார் வேணா வரலாம். ஆமா, என்கிட்ட 5 பொருள் தான் இருக்கு, நான் அதை வந்து பார்த்தோன்னா நான் இன்னைக்கு வித்துட்டேன், என்னோட டார்கெட் நான் முடிச்சிட்டேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் புட் ஆஃப் அண்ட் சே டாடா பை பை அண்ட் கோ. ஸோ இது எப்படி இருக்கும் இன்டர்ஃபேஸ், இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? லைக் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி நான் அப்படி இதில் இது பண்ணுமா, இல்லை லைவ்ஸ் எல்லா லைவ்ஸுமே ஒரே? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஷர்ட்ஸ்லாம் நான் விற்கிறேன், பண்டிலில் விற்கிறேன். 5 டிஷர்ட் இவ்வளோ ரூபாய் 5 ரூபாய் வித்துட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்ககிட்ட காசு இல்லை, பட் யூ கேன் ஃபாலோ மீ. இவர் அடுத்த ஷோக்கு வருவார்ல, அப்போ வாங்கிக்கலான்னு பொழுது வென் ஐ புக் அ ஷோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவர் மாக்காப்பான் வந்து இந்த டிஷர்ட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் டிஷர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண போறாரு. அது ஷோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் அந்த ஷோ டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரெய்லர் மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 செகண்ட்ஸ்க்கு போடலாம். ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்லர் பையர் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமாம், சில பேர்லாம் வேற கடைக்கே போக மாட்டாங்க தெரியும்ல, அந்த கடை சாத்திருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு போயிடுவோம். ஆமாம், அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. வேற அதர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யார் விற்கிறான்னு கூட தெரியாது, அந்த கடை பேர் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃப்ளிக்கப் எப்போ லான்ச் ஆகுது, இதுக்கான ஆன்போர்டிங் ப்ராசஸ் என்னென்ன, இது எப்போ இதுக்கான இதெல்லாம்? ரைட் நோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே ரெடி. பட் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ள இருக்க செல்லர்ஸ் யாருமே இல்லைன்னா கடுப்பாவனால ஆக மாட்டோம்ல. இட்ஸ் லைக் an empty mall. மச்சான் கடையே இல்லடா அப்படின்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா கேட்டகரியிலுமே. ஃப்ரம் ஃபேஷன், கார்மெண்ட்ஸ், கேமிங்கு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபோன்ஸு, டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நாட்கள் வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது சர்வீசஸ். அதுதான், ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்க முடியும். சர்வீசஸ் என்ன? சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்னைக்கு வந்து இப்போ சர்வீசஸ் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா லீட்ஸ் தான் பிரச்சனை. சேல்ஸ் லீட்ஸ் தான். ஆமாம், சேல்ஸ் லீட்ஸ் தான் பிரச்சனை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டென்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வந்து சரத் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அங்கே கூப்பிட்டு போனேன். அப்படி நானும் என் ஒய்ஃபும் போனோம். வி ஹவ் பிகம் வெரி கம்ஃபர்டபுள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தூரம் இருந்தாலுமே வென் ஒரு இன்விசிலின் மாட்டணும் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்து பல்லு பிடுங்கணும்னாலுமே வண்டி எடுத்துட்டு அங்கே தான் போகணும். ஸோ லீட்ஸ் தான் இன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறத தவிர நாட் தி சர்வீஸ். எல்லாருமே எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீட் டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா சர்வீசஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசார்ட் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே டயப்பில் இல்லை, நிறைய இப்போ ஜாயின்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு ஏன்பா நான் அதெல்லாம் பண்ணணும்னா தே கேன் செல் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் தேர். ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 monthல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லு க்ளீன் பண்ணணுமா, ஐ வில் கிவ் யூ திஸ் மச் ஆஃப் ஆஃபர், இந்த கூப்பனை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ தட் டிரைவ்ஸ் அ திங் ஃபார் த சர்வீஸ். ஆமாம், அது யாராக வேணா இருக்கலாம். இப்போ எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்ராட் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு இது இருக்குது, ஃப்ரெஞ்சு கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, ஜெர்மன் கிளாஸு, வேற என்ன மெமரி கிளாஸ் இருக்குது, ஊறப்பட்ட கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் ஆன்லைன் டியூஷன்ஸ். இதில் வந்து சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சல்டேஷனுமே இதுலேயே தனியாக முடிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ப்ராடக்ட்டே ஃபுல்லாக பை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாங்கிட்டாங்க, 1-on-1 இல்லை குரூப் ஸ்டடிஸோன்னா யூ கேன் டேக் தம் டு அ டிஃப்ரெண்ட் ரூம் அண்ட் தென் யூ கேன் டீச் தம். அதுலேயே கிளாஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் மல்டி கால் பார்ப்பீங்க இல்லைங்களா, இப்போ வந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் என் லைஃப்க்கு யாருமே வரமாட்டாங்கடா, உன்னிலடா 250 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா you can actually give a shout out and invite you to my live stream and then you can introduce your friends to me. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லைக் இது ஆப்பா அவைலபிளாக இருக்க போதா இல்லை இது வந்து இல்லை இது ஆப்பாக தான் இருக்க போகுது இப்போதைக்கு. இப்போ என்னன்னா இப்போ செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஒரு ஃபோன்லேயே பண்ணிடலாம். பட் they'll be very happy to ஒரு லேப்டாப் மாதிரி வேணும். பட் ஆனால் ஃபோன்லேயே பண்ணுறதுக்கான இது இருக்குது. பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனாவது வச்சிருக்கணும். ஏன்னா இதில் இவங்க வந்து என்ன விற்க போகிறன்றதை என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே 2 ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இந்த டீம் பிஹைண்ட் ஃப்ளிக்கப் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 பேர் தான். நானும் என்னோட ஃப்ரெண்டு கார்த்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து இஸ் குட் இன் கிரியேட்டிங் இது மாதிரியான ஒரு ஸ்டஃப்லாம். நம்ம சும்மா அப்படியே உட்காந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அந்த பிரச்சனைலாம் இருக்குது, இது மாதிரி பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருந்தப்போ அப்போ ஆரம்பிச்சிருந்தது. ஆக்சுவலி ஐ நீட் ஒரு 1-on-1 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு வேணும், விஜே ஆர்ஜே ட்ரைனிங் கிளாஸஸ் எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்க இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு ஒன்றும் அந்த மாடியூல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு, நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். சரி, அப்புறம் அப்படியே உட்காந்து யோசிச்சு நேரத்தை அப்புறம் நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் வந்து நம்ம ஊரில் இல்லை அப்படின்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அண்ட் தென் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இட்ஸ் எ வெரி ஸ்மால் பேபி தான் இப்போதைக்கு. கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க வந்து இப்போ வந்து இதில் ஆன்போர்டு ஆகணும்னா இதை எங்கே ஆன்போர்டு ஆகலாம், இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நான் ஃபோன் நம்பர் தரேன், மேபி நீங்கள் ஸ்க்ரால் இங்கே போடலாம், டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். இல்லைனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா www.flickup.in உள்ள இருக்க போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, லாகின் இமெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் வந்து உள்ளார்க்க வந்துட்டீங்க, உள்ளார்க்க வந்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு பையராக உள்ளார்க்க வந்துட்டீங்க. செல்லர் ஆகிறதுக்கு பிகம் செல்லர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது இருக்கும். வெரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் என்ன செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து செல்லர் நீங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட கம்பெனி பேர், அப்புறம் உங்களோட ஆதார் ஐடி டீட்டெயில்ஸு, அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேக்கப் டீம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. உங்களோட ஜிஎஸ்டி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மல்டிபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீமில் வந்து பண்ண முடியாது. ஹெச்சிஎன் மாறுது அப்படின்னா பண்ண முடியாது. சம் பீப்புள் பி டூயிங் மல்டிபிள் பிஸ்னஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு சில செலிபிரிட்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸும் விற்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா இதுவும் விற்கிறாங்க, அதாவது வந்து ஆயில் பேஸ்ட் அந்த க்ரீம் பேஸ்ட்டும் விற்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ கேட்டப்போ நான் சொன்னேன், இல்லை வந்து பார்த்தோன்னா அந்த HSN கோட் மாறு. ஆமாம் அது வந்து இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு பீப்புள் ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ்ட். இவருனா ஒரு நாள் இது வந்து விற்கிறாரு, அது வந்து விற்கிறாரு. ஸோ இது வந்து எதை எடுத்தாலும் விற்கிற பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ்னா இந்த இதுதான். ஒரு ரீசெலராக இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருதே ரீசெலராக தான் வராரு. ஸோ ஹீ வில் பிரிங் எனி. அவருக்கு அங்கே எங்கேயோ போறாரு, எங்கேயோ ஒரு பல்காக ஒன்று எடுத்துட்டு வர்றாருன்னா ஹீ வில் நாட் ஹேவ் எனி இது.
ஆஸ் அ பிராண்டாக அவங்க வந்து தனி கம்பெனியாக வச்சுருக்காங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம். ஸோ ஃப்ளிக்கப்போட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து லைக் இது ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது என்னவா? எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா when they started before 14-13 years they started with 100 sellers. ஸோ எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி மாடல் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தமா ஃபோன் எடுத்தமா முடிச்சிடணும், அவ்வளோதான். அது என்ன ஏது அந்த கதையெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் வந்து சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பீப்புள் வந்து போர்டின் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து மொதல் நாள் வந்து பார்த்தோன்னா எம்டியாக இருக்கக்கூடாது. அங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி ஒன்று நடந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஆப்னு ஒன்ஸ் உள்ளே போட்டேன் எவ்ரிபடி வில் பி ஆஸ்கிங் யூ. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இது எப்போ லான்ச் பண்ணுவீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்பீங்களா, அதனால தான். ஸோ இதோட பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இ-காமர்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எங்களுக்கு வந்து பாயிண்ட்டு ஒரு ஏதோ ஒரு % இருந்தால் கூட வில் பி அ பிகர் கம்பெனி தான் நம்ம நினச்சதோட. அண்ட் இன் ஜென்ரலி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகட்டும், அல்லது வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களுக்கு மேஜரான ஒரு ப்ராப்ளமே வந்து அது எஸ்பெஷலி வீட்டிலேருந்து சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த டெலிவரி. ஸோ நான் வந்து கொரியர் கொண்டு போய் கொடுக்கணும், அது கரெக்டாக போயிடுச்சான்னு பார்க்கணும், இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா டெலிவரிஸில் பிரச்சனை இருக்குது. ஸோ ஃப்ளிக்கப்பில் என்ன மாதிரி டெலிவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஃப்ளிக்கப்பில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் 2 பேரும் தமிழ்நாட்டு பசங்கன்றனால தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். திஸ் இஸ் மேட் இன் தமிழ்நாடுன்ற ஒரு பெருமை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். ப்ளஸ் அது வந்து தொடர்ந்து நம்ம போவோம் அப்படின்போது நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு 27,000 வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட்ஸ் டெலிவரி இருக்கக்கூடிய பார்ட்னரோடு தான் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ தென் தே கிவிங் அஸ் 3 ஆஃபருமே கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேர் ஹவுஸும் நீங்கள் இருக்குது எங்ககிட்ட. பட் வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் ஃபாலோயிங் தட் மாடல். ஏன்னா நம்மகிட்ட நிறைய அதிகமாக 80% 90% இருக்க போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பண்ணுறவங்க தான். ப்ளஸ் நிறைய பேர் கடை குடோன்னு வச்சுருப்பாங்க. அதனால் வேர் ஹவுஸ்ன்ற ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு வேண்டாம், இது உள்ள இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிக்கப் வச்சுட்டோம். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ராப் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து கம்பெனி ட்ராக் பண்ணி பொருள் போயிடுச்சான்னு பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் கொடுத்துருவோம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். இன்றைக்கி சேல் நடந்ததுன்னா நாங்கள் 48 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். அண்ட் தி கமிஷன் ரேட் ஆல்சோ வில் பி வெரி வெரி லெஸர் தென் நீங்கள் எதிர்பார்க்குறதோட. ஏன்னா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்க நீங்கள் போயிட்டு ஏன்னா நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பிரதர், நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ளிக்கப் பற்றி பேசியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ஃப்ளிக்கப்னா என்ன, ஸோ இதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய என்னோட ஃபாலோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கப்பில் வந்து சைன் அப் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் செல் பண்ண வரலாலும் சரி, நீங்கள் பையராக உள்ள இருக்கவங்க செம ஜாலியாக இருக்கும், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து நாங்கள் டெஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது வந்து இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா, இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலி ஃபன் ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் வந்து விரும்பி பண்ணுவாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டேன், போனால் நேரம் அந்த கடைக்கு போவேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்டோ ஷாப்பிங்காக தான் போவாங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். வேறு இதில் வந்து கிவ் அவேஸும் இருக்குது உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையர் வந்து அவர் ரெகுலராக வந்து வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அப்பயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு அப்படியே கொடுக்கும். ஓகே 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 அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இது ஒரு லைக் என்ன சொல்கிறது, இது ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பிஸ்னஸ் பீப்புளுக்கான இதுவும் இருக்குது. இப்போ ஒரு சின்ன கடை வச்சிருக்கவங்களும் இ-காமர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு பீப்புளோட பாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஒரு தெரு ஒன்று இருக்குது. அந்த தெரு டிராஃபிக்கே கிடையாது. தெரியாதனமா இங்கே கடையை ஆரம்பிச்சிட்டப்பாங்கன்னா அவர் ஒரு சட்டரை மூடிட்டு கூட உள்ள இருந்தே வியாபாரம் பண்ணிக்கலாம், வீட்டில இருந்தும் பண்ணிக்கலாம், அவங்களோட கேரேஜ்லேருந்து பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து பண்ணிக்கலாம், என்ன வேணால் அவங்க வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு தெம். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்காது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி இது பண்ணணும்னா இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மாடல் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் வி தாட் அபவுட் திஸ். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புன்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் தமிழா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மீண்டும் வந்து ஃப்ளிக்கப் சார்பாக மாகாப்பா ஆனந்தின்
நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் தமிழாவோட செலிபிரிட்டி என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்போம். ஸோ மிஸ்டர் மாகாபா ஆனந்த் அவர்களுடைய ஃப்ளிக்கப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அண்ட் இது ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளிக்கப்போடைய வெப்சைட் டீடைல்ஸ், அவங்களுடைய ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து முடிவு உங்கள் பிஸி பாருங்க. நன்றி, வணக்கம்.